Dear friends, very warm welcome to all. சரி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணி அதில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது கார்ட்டீசியன் பிளேனில் பிளாட் பண்ண ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவோட நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தேவையான 10th படித்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் படிச்சிருப்பீங்க. ரெடியூஸ்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன செய்கிறேன்னா 11th ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஸ்கஸ் பண்ணுறேன். அது என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், வாட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே ரைஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பற்றி படிச்சிருந்தோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் கொடுத்துருவாங்க, ஹைட் கொடுத்துருவாங்க. ஸோ பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. பட் இங்கே என்ன பார்க்க போகிறோம்? இங்கே அதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா அதில் 3 வெர்டிசஸ் இருக்கும். இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ். ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 வெர்டிசஸ், 3 வெர்டெக்ஸ் இருக்கும். அந்த 3 வெர்டெக்ஸுக்கான கோஆர்டினேட்ஸை கொடுத்துருவாங்க. x1 y1 x2 y2 x3 y3 இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லோயர் செக்ஷனில் படித்தது சைடு லென்த்தை கொடுத்துருவாங்க. சைடுனா இந்த சைடோட லென்த் பேஸ், இந்த ஹைட். இந்த மாதிரி சைடு லென்த்தை கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் நம்ம ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வே ஆஃப் மெத்தடில் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 வெர்டெக்ஸ் இருக்கும். கரெக்ஷனாக சொன்னால் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க, தனித்தனியாக சொன்னால் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 வெர்டிசஸ் கோஆர்டினேட் ஃபார்மில் கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டருக்கு ஒரு தேவையான கான்செப்ட் தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 3 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, x1 y1 x2 y2 x3 y3. இந்த 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற போகிறது அதுதான். ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்லாம் இங்கே நம்ம படிக்க போகிறதில்ல, அதெல்லாம் லோயர் செக்ஷனோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோம், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3 டைப்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் கொடுத்து எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது நம்ம படிக்க போகிறோம். 3 வெர்டிசஸ்னால் x1 y1ங்கிறது ஒரு வெர்டெக்ஸ், x2 y2ங்கிறது ஒரு வெர்டெக்ஸ், x3 y3ங்கிறது ஒரு வெர்டெக்ஸ். ட்ரையாங்கிளில் 3 வெர்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நம்ம கோஆர்டினேட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். 3மே என்னது? கோஆர்டினேட்ஸ் தான். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நம்ம கோஆர்டினேட்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். புரியுதா? அப்படி பார்க்கும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 விதமான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா டிட்டர்மினன்ட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் வேல கொடுத்துருக்காங்க. இதுதான் டிட்டர்மினன்ட் வே. இப்போ இந்த ஃபார்முலா, அதாவது கேபிட்டல் A is equal to 1/2 of x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இந்த ஃபார்முலா நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணும்னா இங்கே x கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் வரும், x1 x2 x3. இங்கே 1ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா yல 2 3 இருக்கும், 1 2 3 ஆர்டர் பார்த்துக்கங்க. 2ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3 1 இருக்கும், 2க்கு அடுத்த நம்பர் 3, 3க்கு அடுத்த நம்பர் அகைன் 1. மொத்தம் 3 கோஆர்டினேட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இங்க 3 இருந்தா
3க்கு அடுத்த நம்பர் 1, 1க்கு அடுத்த நம்பர் 2. இந்த ஆர்டர்ல இருக்கும். இப்படி தான் ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே x, இங்கே 2y, இங்கே x, இங்கே 2y, இங்கே x, இங்கே 2y போட்டுட்டு xக்கு 1 கொடுத்தா 1க்கு அடுத்த நம்பர் 2, 2க்கு அடுத்த நம்பர் 3, 2 கொடுத்தா 2க்கு அடுத்த நம்பர் 3, 3க்கு அடுத்த நம்பர் again 1. ஏன்னா இங்க 3 கோஆர்டினேட்ஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். 3 கொடுத்தா 3க்கு அடுத்த நம்பர் 1, 3க்கு நெக்ஸ்ட் வந்து again 1 தான் வரும். 1க்கு அடுத்த நம்பர் 2. இப்படி தான் நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கணும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்னன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட், டிட்டர்மினன்ட் வே, டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மேட்ரிசஸ் அடுத்து படிப்போம். 12th ஸ்டாண்டர்டில் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் படிக்கும்போது நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபார்முலாவை மட்டும் நான் சொல்கிறேன், இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த டிட்டர்மினன்ட் மெத்தட், இந்த செகண்ட் ஃபார்முலா சொல்றேன்ல, இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்றது ஈஸியா இருக்கும், மைண்ட்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இது மூலியமா ஒர்க் அவுட் பண்ணா மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மூலியமா இது மூலியமாவும் போடலாம், இது மூலியமாவும் போடலாம். பட் இது மூலியமா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது மிஸ்டேக்ஸ், அதிகப்படியான மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால டிட்டர்மினன்ட் வேயை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இந்த டிட்டர்மினன்ட்டை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாலும் இதே தான் கிடைக்க போகுது. இப்போ வந்து இதுல 3 ரோஸ் இருக்கு. ஹரிசாண்டலா இருந்தா ரோ 1, ரோ 2, ரோ 3. 3 காலம்ஸ் இருக்குது. வெர்டிகலா இருந்தா காலம் 3 காலம்ஸ் இருக்குது. இந்த 3 rows 3 columns வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1/2 அப்படி போட்டாச்சு, 1/2 அப்படி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் இதை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் இதை செலக்ட் பண்ணா இது ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம். இதை செலக்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது என்னது? இதுதான், இதுதான் மிச்சம் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்ணும்போது ரோவும் காலமும் கட்டாகிற இடம் இந்த பாயிண்ட் x1. இது ரோ, இது காலம். ரோவும் காலமும் ஜாயின் ஆகிற இடம் இந்த x1. அந்த x1 போட்டுருங்க. போட்டுட்டு இதை கிராஸ் பண்ணுங்க. y2 into 1 y2, y3 into 1 minus y3. இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணும்போது சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். இங்க பிளஸ், இது மைனஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் காலம் எப்படி செலக்ட் பண்ணலாம்? செகண்ட் காலம் எங்க இருக்கு? இதுதான் செகண்ட் காலம், இது x1. செகண்ட் காலம் எது? இதுதான் செகண்ட் காலம், இதுதான் செகண்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் சேர்ற இடம் என்னது? y1. அப்போ அடுத்த வேல்யூ எழுதும்போது பாசிட்டிவ் போட்டால் அடுத்து நம்ம நெகட்டிவ் போடணும். மைனஸ் y1 மைனஸ் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும். இது போயிடுச்சு, மிச்சம் இது இந்த ரெண்டு தான் இருக்குது. x2 into 1 x2 மைனஸ் x3 into 1 x3. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் காலம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுக்கிறேன். ஸோ தேர்ட் காலம் எடுக்கும்போது இது ரோ, இது காலம் போகும்போது கரெக்டாக இங்கே கட்டாது. இந்த ரோவும் காலமும் 1ல் தான் கட்டாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து அகைன் பாசிட்டிவ் 1. இதை கிராஸ் பண்ணுங்க. x2 y3 x2 y3 மைனஸ் x3 y2 மைனஸ் x3 y2. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? டிட்டர்மினன்ட் வே ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம பார்க்கும்போது ஏரியா அப்படின்னாவே அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏரியா வந்து நெகட்டிவாக இருக்காது. ஏரியா மஸ்ட் பி பாசிட்டிவ். ஏரியா வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இதில் நெகட்டிவாக சில நேரங்களில் கோஆர்டினேட்ஸை மாற்றி எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும், நெகட்டிவாக கிடைக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடுலஸ் சிம்பல். இது பேர் மாடுலஸ். மாடுலஸ் என்ன செய்யும்? உள்ள பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சாலும் பாசிட்டிவாகவே வைக்கும், நெகட்டிவ் ரிசல்ட் கிடைச்சாலும் நெகட்டிவாக வைக்கும்.
ஏரியாங்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம மாடுலஸை மென்ஷன் பண்ணணும். இதே டிட்டர்மினன்ட் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி மாடுலஸ் போட்டுறணும். அப்போ தான் நம்ம நெகட்டிவ் ஏரியா கிடைச்சாலும் அதை நம்ம பாசிட்டிவாக எழுத முடியும். ஏன்னா ஏரியா வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். அடுத்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஷேடட் ரீஜியன் தான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ கொலினியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொலினியர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன கொலினியர் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம எப்போ ட்ரா பண்ண போகிறோம், ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த 2 பாயிண்ட் இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் ஆகுது வேணும். ஓகேவா? அப்போ ஒரு லைன் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக அங்கே 2 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கணும். அப்போ 2 பாயிண்ட்ஸுங்கிறது மஸ்ட்டுங்கிறதுனால கொலினியருங்கிற கான்செப்ட் வந்து 2 பாயிண்ட்ஸுக்கு தேவைப்படாது, மோர் தென் 2 பாயிண்ட்ஸுக்கு தான் தேவைப்படும். மோர் தென் 2 பாயிண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்டு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்டையும் ஜாயின் பண்ணுறேன். அப்போ 3 பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரைட் லைன் மேலே பாஸ் ஆச்சுன்னா அது பேர் வந்து கொலினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பாயிண்ட் இருந்தால் அங்கே கொலினியருங்கிற கான்செப்டுக்கு வேலையே கிடையாது. 3 பாயிண்ட், மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் கொலினியருங்கிற கான்செப்டே நமக்கு தேவைப்படும். இப்போ 3 பாயிண்ட் கொடுத்து கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி 3 கோஆர்டினேட் கொடுத்து x1 y1 x2 y2 x3 y3 கொடுத்து அதை கொலினியர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நீங்கள் பார்க்கணும். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 0 வந்தால், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 0 வந்தால், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 0ன்னு வந்தால் அந்த 3 பாயிண்ட்டுமே கொலினியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இப்போ பாருங்க, இப்போ ட்ரையாங்கிள் இங்கே ஒரு கோஆர்டினேட் இருக்கு, இங்கே ஒரு கோஆர்டினேட் இருக்கு, இங்கே ஒரு கோஆர்டினேட் இருக்கு, இங்கே ஒரு கோஆர்டினேட் இருக்குது. அப்போ அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரைட் லைன் மேலே இல்லை, 2 பாயிண்ட் தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ 3வது இந்த பாயிண்ட்டையும் நம்ம இங்கே கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரும்போது இந்த ஏரியாவே இல்லாமல் போயிடும். இந்த ஏரியாவே இல்லாமல் போயிடும். ஏங்கிற பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்துடுறேன். எப்படி சி, ஏ இங்கே வந்துடுது, பி இங்கே வந்துடுது. அப்போ பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே கொண்டு வரும்போது அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவே இல்லாமல் போயிடுது. ட்ரையாங்கிளோட ஏரியாவே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஏரியா இஸ் 0ன்னு அர்த்தம். ஏரியா இஸ் 0ன்னு அர்த்தம். அப்போ 3 பாயிண்ட் கொலினியராக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னது, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் 0. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் 0. ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாலே அங்கே நம்ம 3 கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ண முடியும். அந்த ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ண முடியும். அந்த 3 கோஆர்டினேட்ஸுமே ஒரே சேம் ஸ்ட்ரைட் லைனில் பாஸ் ஆச்சுன்னா அது பேர் என்னது, கொலினியர். கொலினியருக்கான கண்டிஷன் என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 0. நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு ஏரியா வந்து 0 கிடச்சிச்சுன்னா, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட், இன்னொன்று நார்மல் மெத்தட். இந்த 2 ஃபார்முலாவுக்கும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்து 0வாக இருந்தால் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம லோயர் கிளாஸில் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி படித்தோம், ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி படித்தோம். அங்கே என்ன கொடுத்தாங்க, ட்ரையாங்கிளோட 2 சைடை கொடுத்துருவாங்க, சைடு லென்த் பேஸும் ஹைட்டும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தனால நம்ம என்ன செய்கிறோம், ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையாங்கிளோட சைடு லென்த்தை கொடுக்காம ட்ரையாங்கிளுக்கு 3 வெர்டெக்ஸ் இருக்கும், ஏபிசின்னு. அந்த 3 வெர்டெக்ஸை கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபார்முலாவை பாருங்க, 3 கோஆர்டினேட்டுமே இருக்கும், 1 2 3, எக்ஸ்லேயும் இருக்குது 1 2 3, ஒய்லேயும் 1 2 3 இருக்கும். அப்போ 3 கோஆர்டினேட்ஸ் 3 வெர்டிசஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ண சொன்னாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த 2 ஃபார்முலாவில் எனி ஒன் யூஸ் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் மெத்தட்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஆன்சரோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தப்பாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 0 வந்தால் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, 3 வெர்டிசஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ண சொன்னாலோ, இல்லை கண்டிஷன் ஃபார் கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாலோ, நம்ம இப்போ நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.